Very warm welcome to all. This is Danveer from Exclusive Mathematics. Today the topic we are going to look at solutions of differential equation. This is the most requested and wanted topic. Some of the students will feel this is difficult. This is much simple if you can understand. So we have to move the new topic, that is solutions of differential equation. ஒரு நார்மல் ஈக்குவேஷனுக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுன்றத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறத பார்ப்போம். See, listen, you are going to take one equation x plus 2 is equal to 5. It is a equation. It is a linear equation with one variable x. இது ஒரு linear equation. இதுக்கு நான் சொல்யூஷன் இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றேன்னா x is equal to 5, the 2 on the side was minus 2, so x is equal to what? 3. So x is equal to 3 is a solution of the given linear equation. This equation x plus 2 is equal to 5. This 2 on the side கொண்டு போய் x value find out பண்றோம். ஃபைனலா என்ன சொல்றோம்னா x is equal to 3 ங்கிறது இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன் அப்படினு சொல்றோம். அதுக்கு என்ன ரீசன் அப்படினா இந்த ஈக்குவேஷன்ல போய் x ஓட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்றேன். x ஓட வேல்யூ 3 3 plus 2 is equal to 5. So ரெண்டு சைடும் ஈக்குவலா வேல்யூ கிடைக்குதா? So given equations is satisfied. இந்த சொல்யூஷனுக்கு நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது satisfied ஆகுது. அப்ப x is equal to 3 ங்கிறது இந்த ஈக்குவேஷனோட சொல்யூஷன் அப்படினு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிரலாம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தா அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த வேல்யூ தூக்கி அந்த கொடுத்திருக்க ஈக்குவேஷன்லயே சப்ஸ்டிட்யூட் பண்ணா ரெண்டு சைடு பேலன்ஸ் ஆகணும், சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். அப்படி இருந்தா தான் அது சொல்யூஷன் அப்படிங்கிறது கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. சரி, இது வந்து நார்மல் ஈக்குவேஷன்ல. இது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப dy by dx is equal to x இப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துறாங்க. இது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஏன்னா y ங்கிறது டிபெண்டன்ட் வேரியபிள், x ங்கிறது இண்டிபெண்டன்ட் வேரியபிள், the differential coefficients இது எல்லாமே இருக்கறனால it is a differential equation. இப்போ இதோட சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படின்னா இப்ப y is equal to x squared by 2 இதுதான் இதோட சொல்யூஷன். எப்படின்னு பாருங்க, இத டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. y ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx, x squared ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x 2 கேன்சல் ஆயிரும். சோ x கிடைக்கும். இதோட ஒரு கான்ஸ்டன்ட் நம்ம சேர்த்துக்கலாம் பிளஸ் c. ஏன்னா கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. அப்ப இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் வந்து இந்த ஈக்குவேஷன். சோ இப்படி தான் நம்ம சொல்யூஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். இப்போ இந்த இடத்துல சொல்யூஷன்ஸ் பத்தி கொஞ்சம் டீடைலா பேசுறதுக்கு முன்னாடி ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றத நம்ம டீடைலா பார்க்கிறதுக்கு முன்னாடி இது நம்ம நார்மலா ஒரு சாப்டர்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா அது நம்ம சொல்யூஷன்ஸ் நமக்கு தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும், இப்போ இன்டெகிரல் கால்குலஸ் அப்படிங்கிற ஒரு சாப்டர்ல நம்ம என்ன செய்யறோம், இந்த சொல்யூஷன்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப பாருங்க, dy by dx is equal to x இருக்கா? dy by dx is equal to x. இதுல dy இந்த சைடு வச்சுங்க, இந்த dx கிராஸ் மல்டிப்ளை பண்ணிருங்க, x into dx. ரெண்டு சைடு இன்டகிரேட் பண்ணுங்க. dy இன்டகிரேட் பண்ணா y, x இன்டகிரேட் பண்ணா x power n plus 1 by n plus 1 plus constant c. அப்ப இது கிடைக்குதா? அப்ப இன்டகிரல் கால்குலஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல நம்ம இப்ப as usual பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா அது நம்ம சொல்யூஷன்ஸ் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ன்றது நமக்கு தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்ப இன்டகிரேஷன்ல எல்லா ஃபார்முலாஸ்லயுமே நம்ம இன்டகிரல் கான்ஸ்டன்ட் c இருக்குதுல. அப்ப ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் வந்து 1 தானே. அப்ப டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஆர்டர் எப்படி இருக்கும்? 1 ஆ தான் இருக்கும். பாருங்க, இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட ஆர்டர் என்னது? 1. ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் என்னது? c. அப்ப
இன்டகிரல் கால்குலஸ் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம இப்ப சொல்யூஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் தான்ன்றது நமக்கு தெரியாம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இந்த மாதிரி கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனா இது இப்ப எக்ஸாக்ட்டா நம்ம சொல்யூஷன்ஸ் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்ல இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். இப்ப சொல்யூஷன்ஸ் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். y is equal to e power x. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க dy by dx. e power x டிஃபரன்ஷியேட் பண்ண e power x. e power x y ஈக்குவல் தான, இந்த e power x பதிலா y போட்டாச்சு, இந்த y இந்த சைடு வந்தா minus y is equal to 0. சோ இது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இது வந்து இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் அப்படிங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தா தெரியும். dy by dx is minus y is equal to 0. It is a differential equation. What about dy by dx? E power x. dy by dx na e power x minus y நால e power x equal to 0. So 0 is equal to 0. அப்ப இந்த differential equation ஓட சொல்யூஷன் வந்து இதுதான். ஏன்னா இந்த வேல்யூ எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகுது. So these are the solutions of the differential equation. இது first order, இது power 1 first order. இதே மாதிரி செகண்ட் ஆர்டர்ல பாக்கும்போது y is equal to a cos x plus b sin x. cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin x, so minus a sin x. sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x, so one time டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. y டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx. again டிஃபரன்ஷியேட் பண்றோம் ஏன்னா இதுல ரெண்டு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது, a and b. செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்றோம் d squared y by dx squared is equal to minus a. sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x, b கான்ஸ்டன்ட், cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin x. மைனஸ் காமன் எடுத்துரு, இந்த வேல்யூ ஆல்ரெடி y ன்னு நமக்கு தெரியும், அதை எடுத்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி இந்த y இந்த சைடுனா plus y is equal to 0. so d squared y by dx squared plus y is equal to 0. இதுலயும் பாருங்க d squared y by dx squared ஓட வேல்யூ வந்து இதுதான். இதோட எதை ஆட் பண்றோம்? இந்த y ஆட் பண்ணும்போது இந்த minus a cos x plus a cos x கட் ஆயிரும், minus b sin x plus b sin x கட் ஆயிரும். அப்ப ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ்டா மாறிடும், சாட்டிஸ்ஃபைட் ஆயிரும். அப்ப இதுதான் இந்த y is equal to a cos x plus b sin x, அதான் வந்து இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன். அப்ப ஒரு சொல்யூஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த பர்టిక్యులர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆச்சுனா அதுதான் என்னது? சொல்யூஷன் ஆஃப் தி given டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இத நம்ம ஆல்ரெடி எதுல பண்ணிட்டு இருக்கோம்? இன்டகிரல் கால்குலஸ்ங்கற டாபிக்ல ஆர்டர் 1 வர மாதிரி சம்ஸா இப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டே வரோம். அது இன்டகிரல் கால்குலஸ் நம்ம நினைச்சு படிச்சிட்டு இருக்கோம். ஆனா அங்க என்ன இருக்குது? சொல்யூஷன்ஸ் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அதான் இருக்குது. சோ இதுதான் சொல்யூஷன்ஸ் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதுல ரெண்டு டைப் இருக்குது, ஜெனரல் சொல்யூஷன், பர்టిక్యులர் சொல்யூஷன். இத பத்தி ஒன் பை ஒன் அடுத்த வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். Thank you. Thanks for watching.